பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபே திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. பிரியமானவர்களே, நமக்கு எதிரி என்றுமே வெளியில் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர்களால் வரும் பாதிப்பு நமக்கு சரீர பிரகாரமாகவே இருக்கும். ஆனால் நாம் இயேசுவை அறிந்தும் இன்னும் விடுதலை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோமானால் அதற்கு நமக்குள் இருக்கும் அறியாமையும் அவிசுவாசமுமான இந்த 2 எதிரிதான் அதற்கு காரணம். யோவான் 8:32 வாசிக்கும் பொழுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அறியாமை ஆண்டவரண்டை நம்மை சேர விடாது. அவிசுவாசம் நம் வாழ்க்கையில் ஆண்டவரை செயல்பட விடாது. அதற்கு வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, சத்தியத்தை அறியுங்கள் என்று. சத்தியம் என்பது வேத வசனம். இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள் இருக்கும் அறியாமையும் அவிசுவாசமும் நம்மை விட்டு வெளியேறும். ஆகவே வேதத்தை அதிகமாய் வாசிப்போம். அறியாமையும் அவிசுவாசத்தையும் மூட நம்பிக்கைகளையும் நம்மை விட்டு அகற்றி கர்த்தரை நம் வாழ்க்கையில் செயல்பட வைப்போம். உங்களுக்கு இன்றைய மன்னா செய்தி மிகுந்த பிரயோஜனமாய் இருக்குமானால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.